அக்கௌண்ட்ஸ் ஃபார் நாட் ஃபார் ப்ராஃபிட்டில் டிஎஸ் ரெட்டி புக்கில் இல்லஸ்ட்ரேஷன் 17 ரொம்ப டிஃபிகல்ட் சம். இப்போ யூடியூப்பில் போட்டிருக்கேன் 20 மினிட்ஸ். ஓகே, அதனுடைய முக்கியமான 2 பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். சரி, நார்மலாக ரிசிப்ட் அண்ட் பேமெண்ட், இன்கம் எக்ஸ்பென்சர் கொடுத்துட்டு க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட், ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, இந்த ஓப்பனிங் பேலன்ஸ் ஷீட் நார்மலாக கேபிட்டல் இருக்கும் கரெக்டாக. ஆனால் இந்த சம்மில் வந்து லைபிலிட்டிஸ் இருக்குல்ல, வித்தவுட் கேபிட்டல் இஸ் கிரேட்டர் தென் அசட்ஸ். ஓகே, அப்போ இட் இஸ் கால் கேபிட்டல் டெஃபிஷியன்சி. அசட் சைடில் வரும், டெபிட்டில் வரும் முக்கியம். ஓகே, அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஷீட்லேயும் அது டெபிட் சைடில், அசட் சைடில் வரும். ஓகே, ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்டு, ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபார் கவர்னர்ஸ் பார்ட்டின்னு இருக்குது. ஓகே, சரி, நமக்கு தெரியும் ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன், ஸ்பெஷல் டொனேஷன் இருந்தால் லைபிலிட்டிக்கு போயிடணும். ஓகே, ஃபைன். ஆனால் அதில் வர வேண்டிய அமௌண்ட் இருக்குது. இதில் 1000 ருபீஸ் நினைக்கிறேன். ஓகே, 1000 ருபீஸ் வர வேண்டிய அமௌண்ட் இருக்குது பாருங்கள். அது நார்மலாக இன்கம் எக்ஸ்பெண்டிச்சரில் தான் அது அவுட்ஸ்டாண்டிங்கை போடுவோம். ஓகேயா, அது அவுட்ஸ்டாண்டிங்கை வந்து இதை லைபிலிட்டி ஆர் அசட் சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டில் போடுவோம். ஆனால் இந்த ஒரு சம்மில் மட்டும் அவுட்ஸ்டாண்டிங்கும் அசட் சைடில் வரும். ஓகே, அதாவது கவர்னர்ஸ் பார்ட்டி ஸ்பெஷல் சப்ஸ்கிரிப்ஷன் அவுட்ஸ்டாண்டிங் சொல்லிட்டு வரும். அதே மாதிரி ஏன்னா இது கேபிட்டல் ரிசிப்டில் லைபிலிட்டியில் போகிறதில்ல, அப்போ லைபிலிட்டிலையும் ஆட் பண்ணும். தட் மீன்ஸ் 1100 rupees you have to add both in asset and liability for this adjustment. Okay, yeah, thank you.